நீங்க இப்பதான் காலேஜ் ஆர் ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது. கம்மியிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அது எப்பறம் 80 rupeesல வந்து ஒரு ஃபுல் டே மீல் எப்படி கவர் பண்ண முடியும் அப்படின்ட்டு கண்டிப்பா முடியும். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பென்சிவான டயட் மெயின்டைன் பண்ணாதான் ஒரு பாடியை பில்ட் பண்ண முடியும், வெயிட் கெயின் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ அப்படிலாம் இல்லை. ஒரு நேச்சுரல் ஃபுட் நீங்க ரெகுலரா கன்சியூம் பண்ணாலே உங்க பாடியை வந்து நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் காலேஜ் ஆர் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்க்கு என்ன ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பட்ஜெட் தான் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியால இருப்பாங்க. ஆனா வந்து எந்தெந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து கம்மி ரேட்ல இருக்கு, எதை கரெக்டா வந்து டெய்லியும் கன்சியூம் பண்ணா நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு வந்து எந்த ஒரு கிளியர் நாலேஜுமே இல்லை யாருக்குமே. ஸோ அதனாலதான் வந்து எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணாம இருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு ஃபுல் டே மீலை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல மெயினா என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெயிட் கெயினுக்கு முக்கியமா தேவையான புரோட்டீன், கார்ப், கேலோரிஸ் அண்ட் வந்து குட் ஃபேட், இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு ஃபுல் டே மீல் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்களும் ஈஸியா வந்து வெயிட் கெயின் பண்ணிட்டு உங்க பாடியை நீங்க ரெகுலரா கரெக்டா மெயின்டைன் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே எவ்ரிவன், ஐ எம் வெற்றி. வெல்கம் பேக் டு ஃபிட் ஃபிட்னஸ் சேனல். மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம், மெஸ் ஃபுட் வந்து சாப்பிட்டு இருக்கோம், நம்மளால வந்து பாடியை பில்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் மோஸ்ட் ஆஃப் தம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து கரெக்டான ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸை வந்து ரெகுலரா எடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களாலையும் ஈஸியா வந்து பாடி பில்ட் பண்ணி கரெக்டா உங்க பிசிக்கா ரெகுலரா மெயின்டைன் பண்ண முடியும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன எடுக்கணும், அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்னென்ன நீங்க ஃபுட் எடுக்கணும், அப்புறம் வந்து ஈவினிங் ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி ஆர் ஸ்நாக்ஸ் வந்து நீங்க என்னென்ன ஃபுட் எடுக்கணும், அப்புறம் வந்து டின்னர்ல வந்து நீங்க என்னென்ன எடுக்கணும். மெயினா வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா நான் ஹாஸ்டல் ஸ்டே பண்ணிருக்கனால எப்படி ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க அது இன்க்ளூட் பண்ணி அதோட நீங்க என்னென்ன வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணலாம் வந்து ஈஸியான வந்து வெயிட் கெயின் ஆகும். அதுதான் வந்து ஃபுல் டே இந்த மீல்ல வந்து சொல்லியிருப்பேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீ என்ன ஃபுட் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா 2 eggs, அப்புறம் 2 banana, அப்புறம் ஹாஸ்டல் ஃபுட்ல வந்து என்ன வந்து ப்ரொவைட் பண்றாங்களோ அதை வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணிக்கலாம். இட்லி ஆர் தோசை எது வேணா இருக்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 eggsல வந்து 12 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. அப்புறம் வந்து கேலோரிஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 150 கிராம் ஆஃப் கேலோரிஸ் வந்து 2 eggsல இருக்கு. செகண்ட் ஒன் 2 banana வந்து 105 கேலோரிஸ் இருக்கு. அப்புறம் வந்து கார்ப் எவ்வளவு இருக்கு பாத்தீங்கன்னா 27 கிராம் ஆஃப் கார்ப் இருக்கு. நீங்க வந்து அதோட வந்து இட்லி ஆர் தோசை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து கார்ப் சோர்ஸ் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது என்னடா கார்ப் சொல்றீங்க, கார்ப்னா என்னன்னே தெரியல, கார்ப் எதுக்கு நான் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வெயிட் கெயினுக்கு எது வந்து முக்கியமா வந்து ஹெல்ப் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் வந்து உங்க வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் வந்து கார்ப் நான் வந்து ஷார்ட்டா சொல்றேன். அதை நீங்க ஃபுட்ல வந்து அதிகமா ஆட் பண்ணிக்கிறோம், அந்த அளவுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து ஈஸியா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபுட் சொல்லியிருப்பேன். இதோட காஸ்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 22 rupees வருது அப்ராக்சிமேட்டா. நம்ம வந்து 80 rupeesல வந்து இந்த ஃபுல் டே மீல கவர் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். வாங்க வாட்ச் பண்ணிட்டே வாங்க, இது 80 rupeesல வந்து கரெக்டா கவர் ஆயிடுதா அப்படின்ட்டு வந்து போக போக பார்க்கலாம். செகண்ட் லஞ்சுக்கு வந்து என்னென்ன ஃபுட் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஹாஸ்டல்லேயே அவைலபிளா இருக்கும் ரைஸ் வந்து. அதனால வந்து நம்ம வந்து ரைஸை வந்து ஹாஸ்டல்ல வந்து ஆட் பண்ணிக்க போறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வந்து நெக்ஸ்ட் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் வந்து எவ்வளவு காஸ்ட் ஆகுது, 80 rupeesக்குள்ள வருது, அதுல வந்து நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து எப்போதுமே அவைலபிளா இருக்கும் ஹாஸ்டல்ல வந்து, அதை நம்ம வந்து ஃப்ரீ கேட்டகரியில சேர்த்துக்கலாம். ஸோ ரைஸ் வந்து நீங்க ஒரு 200 கிராம் ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன்று என்ன பாத்தீங்கன்னா மூன் டால்லாம் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, பச்சை பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை பயிறு வந்து நீங்க வந்து 100 கிராம் பச்சை பயிறு எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் வந்து கர்ட் எடுத்துக்கோங்க. கர்டு வந்து எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து அவைலபிளா இருக்கும், ஃப்ரீயாவே இருக்கும். ஸோ நம்ம வந்து லஞ்சுக்கு வந்து மூண்டால மட்டும் காஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எவ்வளவு கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரைஸுக்கு வந்து கார்ப் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து 60 கிராம் ஆஃப் கார்ப் வந்து ரைஸ்ல இருக்கு. செகண்ட் ஒன் கேலோரிஸ் வந்து 260 கிராம் ஆஃப் கேலோரிஸ் வந்து ரைஸ்ல இருக்கு. செகண்ட் ஒன் மூண்டால ப்ரோட்டீன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 24 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து மூண்டால இருக்கு. அப்புறம் வந்து கேலோரிஸ் வந்து 340 கிராம் ஆஃப் கேலோரிஸ் இருக்கு. அப்புறம் வந்து கார்ப் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 56 கிராம் ஆஃப் கார்ப் வந்து மூண்டால இருக்கு. தேர்ட் வந்து கர்ட்ல வந்து என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்ட்ல வந்து கேலோரிஸ் வந்து 100 கிராம் ஆஃப் கேலோரிஸ் இருக்கு. அப்புறம் ப்ரோட்டீன் வந்து 2 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து கர்ட்ல இருக்கு. சோ இதை வந்து நீங்க ரெகுலரா மெயின்டைன் பண்ணிட்டே வரலாம். சரி டோட்டலா வந்து எவ்வளவு வந்து ப்ரோட்டீன் இருக்கு, எவ்வளவு கார்ப் இருக்கு, எவ்வளவு கேலோரிஸ் இருக்கு அப்படின்ட்டு வந்து லஞ்ச் மீல்ல வந்து நம்ம பார்க்கலாம். டோட்டலா வந்து லஞ்ச் மீல்ல வந்து கேலோரிஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 700 கிராம் ஆஃப் கேலோரிஸ் இருக்கு டோட்டலா லஞ்ச் மீல்ல. ப்ரோட்டீன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 26 கிராம் ஆஃப் வந்து ப்ரோட்டீன் இருக்கு லஞ்ச் மீல்ல. அப்புறம் வந்து கார்ப் வந்து 120 கிராம் ஆஃப் கார்ப் வந்து லஞ்ச் மீல்ல இருக்கு. சோ இதை நீங்க வந்து இந்த லஞ்சுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணி ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வந்து 10 rupees மட்டும் தான் நீங்க வந்து ஆஃப்டர்நூனுக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களோட டயட்ல இருந்து. ஏன்னா வந்து ரைஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க, கர்டு வந்து ஃப்ரீயா இருக்கும். நீங்க வந்து மூண்டால் மட்டும் நீங்க வந்து வாங்கிட்டீங்கன்னா அதோட ருபீஸ் வந்து 10 rupees தான் வரும். 100 கிராம்ஸ் வந்து ஈஸியா வந்து ஒரு 10 rupeesலயே வந்து புரோட்டீன், கார்ப், கேலோரிஸ் எல்லாமே ஆட் ஆகுற மாதிரி ஒரு வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு மீல் சொல்லியாச்சு. சோ இதை நீங்க வந்து ஒரு ஃபுல் டே மீல்ல ஒரு லஞ்சுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டா ஈஸியா வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்டா கூட எடுத்துக்கலாம். நீங்க அப்படி இல்லைன்னா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க வந்து இந்த ஃபுட் வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்கு பீனட் ஒரு 50 கிராம் பீனட் எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன் பனானா ஒன்னு எடுத்துக்கோங்க. தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 slices ஆஃப் பிரெட் எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து நான் வந்து இதுல சொல்றது வந்து நான் வந்து எப்படி இதை சாப்பிட்டேன்னு பாத்தீங்கன்னா 2 பிரெட்ஸ்ல வந்து என்னோட பனானாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு அதோட கொஞ்சம் ஹனியை ஊற்றி நான் சாப்பிட்டுப்பேன். அதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும், அப்புறம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதுல வந்து எவ்வளோ கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் கார்ப்லாம் இருக்குன்னு வந்து நம்ம பார்க்கலாம். டோட்டல் கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இதுல இருக்கு இந்த ஸ்நாக்ல. அகைன் வந்து கலோரிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 400 கிராம் ஆஃப் கலோரிஸ் இருக்கு. அப்புறம் குட் ஃபேட் வந்து 25 இருக்கு. அப்புறம் கார்ப் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52 கிராம் ஆஃப் கார்ப் இருக்கு. சோ இதை நீங்க வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டா இன்னும் வந்து வெயிட் கெயினுக்கு ஈஸியா இருக்கும். இதோட காஸ்ட் வந்து 23 rupees வருது. டின்னருக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2 சப்பாத்தி ஆர் இட்லி நீங்க வந்து ஹாஸ்டல்ல என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்களோ அதை நீங்க வந்து எடுத்துக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ கேட்டகரியில சேர்த்துக்கலாம். செகண்ட் ஒன் வந்து அதோட வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் வந்து 2 eggs. மார்னிங் 2 egg எடுத்துக்கோங்க. அப்புறம் டின்னருக்கு 2 egg எடுத்துக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுல எவ்வளவு ப்ரோட்டீன்ஸ் அந்த கார்ப்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கலோரிஸ் வந்து 75 கிராம் ஆஃப் கலோரிஸ் இருக்கு. கார்போ வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 20 கிராம் ஆஃப் கார்ப் இருக்கு. ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஒரு கார்ப் சோர்ஸ்னே சொல்லலாம். வந்து நீங்க வந்து வெயிட் கெயின் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இதுல வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 eggs வந்து எடுத்திருக்கேன். 2 eggsல வந்து 12 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு. அப்புறம் வந்து கலோரிஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து 150 கிராம் ஆஃப் கலோரிஸ் இருக்கு. சோ இதை வந்து நீங்க வந்து நைட் டின்னருக்கு வந்து ஈஸியா வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதுல டோட்டலா நைட் டின்னருக்கு எவ்வளவு கார்ப் எவ்வளவு ப்ரோட்டீன்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 12 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நைட் டின்னர்ல நீங்க அச்சீவ் பண்ணிடுறீங்க. அப்புறம் வந்து கலோரிஸ் எவ்வளவு அச்சீவ் பண்ணிடுறீங்கன்னு பாத்தீங்கன்னா 340 கிராம் ஆஃப் கலோரிஸ் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க. கார்போ வந்து 80 கிராம் ஆஃப் கார்போ வந்து நீங்க வந்து நைட் டின்னர்ல அச்சீவ் பண்ணிருக்கீங்க. சோ வந்து இதை நீங்க ரெகுலரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா நீங்க வந்து நைட் டின்னர் வந்து ஒரு குட் ப்ரோட்டீன் ஆர் கார்ப் சோர்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதோட காஸ்ட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 18 rupees வருது. நீங்க நைட் டின்னரோட காஸ்ட் வந்து 18 rupees வருது. சோ வந்து ஃபுல் டே மீலுக்கு வந்து நம்ம என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு வந்து கிளியரா சொல்லிட்டோம். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்க்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். இதுவே நீங்க ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணாம வந்து வீட்ல இருந்து வரீங்க, காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, வீட்ல இருந்து வரீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் டே மீல நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பட்ஜெட் மீல் தான். இதோட நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வீட்ல வந்து சிக்கன்லாம் வந்து ஈஸியா நீங்க ப்ரிஃபர் பண்ணி செய்யற மாதிரி இருக்கும். சிக்கன் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கன் வந்து நீங்க ஹாஸ்டல்ல ஆட் பண்ண முடியாது, செய்யவும் முடியாது. அதனாலதான் வந்து சிக்கன்லாம் எதுவும் ஆட் பண்ணாம வந்து என்னென்ன வந்து ஈஸியா வந்து ப்ரிஃபர் பண்றதுக்கு நல்லா இருக்குமோ அந்த சோர்ஸை மட்டும் இந்த ஃபுல் டே மீல வந்து சேர்த்துருக்கேன். மெயினா வந்து நம்ம பாடிக்கு என்ன வந்து ரொம்பவே நியூட்ரிஷன் வந்து ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன், கார்ப், கலோரி, அப்புறம் குட் ஃபேட். இதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்க வந்து வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஃபுல்லா கவர் பண்ணி இந்த ஒரு ஃபுல் டே மீல நான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். சோ இப்போ வந்து நம்ம மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் சொன்ன வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அப்புறம் ஸ்நாக்ஸ், டின்னர் இதுல எல்லாத்தையுமே சொன்னதுல எவ்வளவு கிராம் ஆஃப் புரோட்டீன் இருக்கு, கலோரிஸ் இருக்கு, அப்புறம் கார்ப் இருக்கு, அப்புறம் இதெல்லாம் நம்ம வந்து டோட்டலா எவ்வளவு வருது, ஃபுல் டேக்கு நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்க அப்படின்ட்டு அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து டோட்டல் காஸ்ட், மெயின் கான்செப்டே வந்து பட்ஜெட்ல கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். காஸ்ட் எவ்வளவு வருது அதையும் நம்ம வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டோட்டல் புரோட்டீன் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் டே மீல்ல 70 கிராம் ஆஃப் புரோட்டீன் வந்து நீங்க அச்சீவ் பண்ணிருவீங்க. ஃபுல் டே மீல் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தா. செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா கலோரிஸ் எவ்வளவு டோட்டலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1800 கிராம் ஆஃப் கலோரிஸ் வந்து நீங்க இதுல அச்சீவ் பண்ணிருவீங்க. இது வந்து கொஞ்சம் கம்மி தான். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். வெயிட் கெயின் வந்து இது ரொம்பவே நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கார்ப் வந்து நீங்க டோட்டலா வந்து எடுத்துக்கிறீங்க. 250 கிராம் வந்து நீங்க வந்து ஒன் டே ஃபுல் டே மீல்ல வந்து நீங்க வந்து கார்ப் எடுத்துக்கிறீங்க. சோ இவ்வளவுதான் நம்மளோட வந்து ஃபுல் டே மீல் வந்து புரோட்டீன், கார்ப், அப்புறம் வந்து கலோரிஸ், அப்புறம் வந்து குட் ஃபேட் வந்து நீங்க அப்புறம் பீனட்ல எடுத்துக்கிறீங்க. இது வந்து டோட்டலா நீங்க வந்து எவ்வளவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபைனலா வந்து காஸ்ட் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் வந்து 73 rupees தான் கைஸ் வருது. நான் வந்து கரெக்டான ஒரு கால்குலேஷன் கரெக்டா போட்டிருக்கேன். இதுல வந்து என்னென்ன ஆட் பண்ணிருக்கோம், எக்ஸ்ட்ராவா என்னென்ன ஃபுட் ஆட் பண்ணிருக்கோமோ அதுதான் வந்து நம்ம வந்து இன்க்ளூடிங் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் வந்து நான் வந்து ஹாஸ்டல்ல இருக்கேன், என்னால வெயிட் கெயின் பண்ண முடியாது, மெஸ் ஃபுட் சாப்பிடுறேன், வெயிட் கெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு ஈஸியா எப்படி ஹாஸ்டல் ஃபுட்டையும் வச்சு அதுக்கப்புறம் வந்து சீப்பஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்புறம் கார்ப்லாம் ஆட் பண்ணி எப்படி ஒரு கரெக்டான ஒரு மீலை வந்து எப்படி கரெக்டா நீங்க கன்சியூம் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோல கிளியரா சொல்லியிருப்பேன். சோ இந்த மாதிரி நியூட்ரிஷன் அப்புறம் ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைபே பண்ணாம தான் போயிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ போட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து ரெகுலரா நீங்க வாட்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபிட்னஸ் ரிலேட்டடா என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அதை கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம கண்டிப்பா அந்த மாதிரி ஈஸியஸ்ட் வேலை உங்களுக்கு கன்வே பண்றதுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். See you guys.